ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி வச்சு வடகம் பண்ணலாம். இந்த பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இது வடகம் போட தெரியாதவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் போட்டு பாருங்கள். இதை மாதிரி கண்டிப்பாக வரும். எந்த ஒரு தப்பும் இதில் வராது. நம்ம கூழ் காய்ச்சாட்டா விரிசல் விழும், நல்லா வெந்திருக்கணும் அப்படிலாம் நினைப்போம் இல்லையா? அந்த எந்த ஒரு இதுவும் வேண்டாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஜவ்வரிசி வடகம் போடுறதுக்கு இந்த கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் ஜவ்வரிசி நான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக செஞ்சால் நமக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதனால் இந்த கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம இந்த கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும். இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். அப்படியும் ஜவ்வரிசி பாருங்கள், 2 மணி நேரம் ஊற வச்சோம். ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா ஊறிச்சு பாருங்கள். இதில் தண்ணியே இல்லை பாருங்கள், சுத்தமாக தண்ணி இல்லை. அந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே இழுத்துருச்சு. இப்போது இதை நம்ம நல்லா வெந்நி தளன்னு வச்சு அதில் போடணும். இப்போ அதுக்கு ஒரு கிளாஸ் ஜவ்வரிசிக்கு 7 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 7 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இது 2 3 தண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கொதிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொதித்த உடனே இந்த நம்ம ஊற வச்சுருந்தோம்ல இந்த ஜவ்வரிசியை உள்ளே போட்டு நல்லா ஒரு கிளறி இப்படியும் நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். குறைஞ்சபட்சம் ஒரு 8 மணி நேரம் இது இப்படி தண்ணியில் இந்த வெந்நீர் இருக்கணும். நான் ஃபுல் நைட்டும் வைக்க போகிறேன். ஃபுல் நைட்டும் வைக்கலாம். குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் இது இந்த வெந்நீரில் ஊற வைக்கணும். காலையில் பார்க்கலாம். இப்போ நைட்டு நல்லா வெந்நீர் கொதிக்க வச்சு ஊற போட்டோம் இல்லையா? நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஃபுல் நைட்டு இருந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ என்ன பண்ணணும்னா மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இது தண்ணியே ஊற்றக்கூடாது. இந்த தண்ணி போதுமானது. இந்த தண்ணியே வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு நம்ம 8 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். ஒரு கிளாஸ் ஊற வைக்கிறதுக்கு ஊற்றணும். 7 கிளாஸ் நல்லா கொதிக்க வச்சு ஊற்றியிருக்கோம். 8 கிளாஸ் தண்ணியே போதுமானது. இந்த அளவு பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா வடகம் விரிசல் விழுந்துடும். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நான் இந்த அளவு போடுறேன். பெருங்காயத்தூள் நான் மிளகாய் வத்தலை பல்ஸில் போட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது போடுற பச்சை மிளகாய் கூட அரைச்சி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஒரு இந்த அளவு எடுத்துக்கிறேன். ஒரு டீஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் தான் போடுறேன். ஏன்னா அதிகமாகிடுச்சுன்னா உப்பு கரைச்சிக்கிட்டு இருக்கோம். இது 3/4 பதம் தான் உப்பு இருக்கணும் இதில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளேயும் ஃபேன் கடியிலேயும் நம்ம இதை போடலாம். வெயில்லையும் போடலாம். வெயிலில் போட்டால் காக்கா புறாலாம் காவல் இருக்கணும். வீட்டுக்குள்ளேயும் நல்லா ஃபேன் கடியிலேயும் ஒரு 2 டேஸில் நல்லா காஞ்சிரும் உங்களுக்கு. அதனால் வீட்டுக்குள்ளேயே தான் நான் போட போகிறேன். இப்போ நான் ஒரு டேபிள் மேலே பாலித்தீன் சீட்டு விரிச்சிருக்கேன். இந்த வடகம் பாலித்தீன் சீட்டில் தான் போடணும். துணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்க வராது. அதனால் பாலித்தீன் சீட்டில் போடுங்க. வீட்டுக்குள்ளே போட்டதுனால டேபிள் மேலே போடுறேன். கீழே போட்டால் பசங்க மீச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு அளவான கரண்டி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு கரண்டி ஊற்றி இந்த அளவுலேயும் எல்லாம் போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்படியெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு காட்டுறேன். முடிச்சிட்டேன். மதியத்துக்கு மேலே நான் திருப்பி போடுறப்ப காட்டுறேன். ஏன்னா துணியில் போட்டால் சுத்தமாக பிக்கவே வராது. இதில் ஈஸியாக திருப்பி போடலாம். ஓகே, அப்போ காட்டுறேன். பாருங்கள்,
ஓரளவு காஞ்சிருக்கு, அடியில் தான் காயலை. இப்போ நமக்கு எடுத்து திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதே இது துணியில் போட்டோன்னா நம்மளால் பிக்கவே முடியாது, தண்ணியும் தொளிக்க முடியாது, தொளிச்சோன்னா வலுவலுன்னு ஆயிரும். அதனால் பாலித்தீன் கவர்லேயே போடுங்க. இந்த பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு வடகம். பாருங்கள் எவ்வளவு நல்லாவே காஞ்சிருச்சு. இந்த பாருங்கள் நல்லா ஒடியுது. இதை இப்போது உங்களுக்கு நான் பொரிச்சு காட்டுறேன். நல்லா புரியுது பாருங்கள். இதை மாதிரி நீங்களும் வீட்டில் நல்லா கலராக பாருங்கள், ஒயிட்டாகவே இருக்குது பார்த்தீங்களா? இதை மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.